இன்றைய திருப்பலி முன்னுரை இயற்கையுடன் இணையாமல் இயற்கை மாறாக இரவையும் பகலாக்கி இடைவிடாமல் அவசரமாக உழைக்கும் நமக்கு இந்த ஞாயிறு வாசகங்கள் வழியாக இயற்கை பாடங்கள் சொல்லித் தருகின்றார் இறைவன். இயற்கை என்ற பள்ளியில் இறைவன் நமக்கு சொல்லித்தர பாடங்களை கவனமாக படித்திருந்தால் இந்த இயற்கை வளங்களை இழக்கும் நிலைக்கு நாம் வந்திருக்க தேவையில்லை. இயற்கை விட நாம் அறிவாளிகள் என்ற இருமாப்பில் இறைவன் படைத்த இயற்கையை சின்ன பின்னமாக்கிவிட்டு இருந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை எப்படி காப்பாற்றுவது என்று உலக நாடுகள் அனைத்தும் மாநாடுகள் நடத்தி வருகின்றது. மார்க்கு நற்செய்தியில் மட்டும் நாம் காணும் இந்த அழகிய உண்மையை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கும் தானாக வளரும் விதை என்ற உண்மை. இந்த உண்மையில் இயேசு முக்கியமாக வலியுறுத்தவன ஒருமை, நிதானம், நம்பிக்கை. இந்த அற்புத குணங்கள் நாம் வாழும் அவசர உலகில் பெருமளவு காணாமல் போய்விட்டன. இன்றைய நற்செய்தியில் வரும் விதை போன்றவர்கள் தான் நாம். பல்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகள் இறைவனின் வார்த்தைகள் உரமாக இருந்து அறுக்குடைகள் எனும் நீரூற்றி விதை முளைத்து செடியாக மரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்மால் நல்ல கனியை கொடுக்க முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். அக்கனிகள் வளர கடவுள் ஊட்டி வளர்க்கின்றார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இறைவனின் நற்கனிகளாய் உருவெற சிறப்பாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் கடவுளினமும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநிலவை தகுதியில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் இறைவனும் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மாட்சிமை மிகுந்த இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை உம்மால் அன்றி பலவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் கொண்டு உமது அருளுதை கருவுடன் எங்களுக்கு என்றும் தருவீராக. உம்மோடு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் உன்னதபடியே நம் உயர்வும் வளர்ச்சியும் ஆகும். மனித வாழ்க்கை வளர்ந்து அது பூக்களாகவும் காய்களாகவும் கனிகளாகவும் பல மடங்கு பயன் தரும் மரமாக வேண்டும். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் நம்பிக்கை இழந்த இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை என்னும் விதையை அவர்களின் இதயங்களில் விதைத்தார். இறைவாக்கினர் எசேக்கியேல் வளர வைப்பதும் வளர்ந்ததை உலர வைப்பதும் இறைவனின் வல்லமை. இறைவனின் நம்பிக்கை தரும் இவ்வார்த்தைகளை கவனத்துடன் கேட்போம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 17 22 முதல் 24 வரையுள்ள இறைவசனங்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 22 முதல் 24 வரையுள்ள இறைவசனங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த தேடு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளமனது ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தலைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் கனிகளை நாம் என்ன செய்வது? இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டது மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தான் என்பதை உணர்ந்து பழுத்த மரமாக வாழ நாம் முன்வர வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல, இந்த உலகிலே நாம் செய்யும் நற்செயல்கள் மறு உலக வாழ்வை நிர்ணயிக்கும். ஆம், இறுதி நாளில் இயேசுவின் நீதிமன்றத்தில் நாம் தோன்றும் போது, நாம் உடல் வாழ்க்கையின் போது நாம் செய்த நற்செயல்கள் தீய செயல்களுக்கு உரிய பலனை தரும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பனவற்றின் அடிப்படை அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு வித்தாகும். கிறிஸ்துவை விதைப்பவர் அவரை கண்டடைந்தவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூயமாக்கி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 24 34. காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகின்றார், ஏனெனில் அறுவடையின் காலம் வந்துவிட்டதே என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது
உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்திருந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டையும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளால் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்த போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு எதிரி நாட்டு அரசன் இந்த நாட்டு அரசனோடு போரிட 10,000 பேரோடு வருவதாக இவனுக்கு செய்தி வருகிறது. இந்த அரசனிடத்துல இருந்தது வெறும் 6,000 பேர் மட்டுமே. அப்படி இருக்கின்ற போது இந்த அரசன் துணிந்து போருக்கு செல்லலாம் என்று இருக்கின்ற போது அந்த போர் வீரர்கள், படை வீரர்கள் பயக்கின்றார்கள். நம்ம வெறும் 6,000 பேர் தான் இருக்கிறோம், அவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க, நம்ம எப்படி செய்ய முடியும், நாம் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்று அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு அரசனிடத்தில் இந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள். அரசன் ஒரு நாளை குறிப்பிட்டு, இந்த நாளிலே நம்முடைய அரசவையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாருங்கள், நாம் ஜெபிப்போம். ஜெபித்த பிற்பாடு என்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த காசை சுண்டி போடுறேன். தலை விழுந்ததுன்னா நமக்கு தான் வெற்றி, பூ விழுந்தால் அவங்களுக்கு வெற்றி என்று அவன் சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நாள் வருகின்றது. எல்லோருமே அந்த போர் வீரர்கள் எல்லோருமே அரசனுடைய அந்த கோவில்ல கூடுறாங்க. அப்போ அரசர் மிகுந்த ஒரு எழுச்சி உரையை ஆற்றிவிட்டு அவன் சொல்கிறான், சரி இப்போது நான் இந்த காசை சுண்டி விடுகின்றேன், தலை விழுந்தால் நம்பிக்கையோடு நாம் போரிட செல்வோம் என்று சொல்கின்றார். சுண்டி விடுறான், தலை விழுந்து உடனே போர் வீரர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு புது தெம்போடு அவர்கள் போரிட செல்கின்றார்கள். அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். மீண்டுமாக இவர்கள் ஆலயத்தில் வந்து நன்றி சொல்கின்ற போது, நன்றி சொல்லி முடித்துவிட்டு வெளியே வருகின்ற போது அந்த அமைச்சர் சொன்னா, நம்ம தான் ஜெயிக்கணும்னு விதி இருந்தா அதை யார் மாற்ற முடியும் அப்படின்ட்டு. அதற்கு இந்த அரசன் சொன்னானா, இல்லை, அது விதி இல்லை, அது என்னுடைய மதி என்று சொல்லி அந்த அவன் சுண்டிவிட்டு நாணயத்தை காட்டினானாம். அந்த நாணயத்தின் இரு பக்கங்களிலுமே தலை தான் இருந்தது. இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். பிரியமானவர்களே, அதனால்தான் சொல்வார்கள், யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே என்று. இந்த இறை வார்த்தை இன்னும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தானாக விதையானது முளைத்து அது அறுவடைக்கு தயாராகின்றது என்பதனை அந்த முதல் வாசகத்திலையும், இன்னும் சிறப்பாக 2ஆம் வாசகத்திலே இஸ்ராயேல் மலை உச்சியிலே உயர்ந்ததொரு மலையிலே நான் கேதுரு மரத்தை நடுவேன், அது மிக ஓங்கி உயர்ந்திருக்கும், நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்துவேன், தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்வேன் அப்படின்ட்டு
இறைவன் சொல்கின்றார். அதே போல நற்செய்தி வாசகத்துல தானா வளர்ந்து அந்த விதையானது பலன் தருகின்றது. இன்னும் மற்றொரு உண்மையை சொல்கின்றார், அந்த கடுகு விதை விதைகள் எல்லாம் சிறிய விதையாக இருக்கின்றது, ஆனால் வளர்ந்து மரங்களிலே பெரிய மரமாக நிறைய பறவைகள் வந்து தங்கக்கூடிய விதத்துல இருக்கும் என்று அந்த இறை ஆட்சியை பற்றி சொல்கின்ற போது இயேசு இந்த இரண்டு உண்மைகளையும் மாற்று நற்செய்தியிலே கூறுகின்றார். ஆகவே அப்படி நாம் பார்க்கின்ற போது அந்த இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற போது இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது தாழ்ந்து இருக்கக்கூடிய நாம் வாழ்விலே உயர முடியும். ஏனென்றால் இறைவன் வல்ல செயல்களை செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அந்த இறை நம்பிக்கையை நம்முடைய வாழ்விலே கொண்டு தன் நம்பிக்கையோடு செயல்படுகின்ற போது வாழ்விலே வெற்றி நம்மை தேடி வரும் என்பதனை இன்றைய முதல் பாடமாக இறைவன் நமக்கு தருகின்றார். இரண்டாவது பாடமாக இறைவன் நமக்கு இரண்டாம் வாசகத்தை மூலமாக தருகின்ற செய்தி, நாம் விண்ணகம் நோக்கிய பயணிகள். விண்ணகம்தான் நம் தாய் நாடு, அதை நோக்கியவர்களாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று. சாதாரணமா உங்களுக்கு தெரியும், வாடகை வீட்டுல இருக்கின்ற போது அது நிரந்தரமே இல்லை. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு வீட்டு உரிமையாளர்கள் பல்வேறு கண்டிஷன் போடுவாங்க. இன்னும் டவுன்ல எல்லாம் போனோம்னா அவ்வளவு 10 மணிக்கு மேல லைட் எரியக்கூடாது. அதே போல வீட்டுக்கு விருந்தாளிகள் 2 பேருக்கு மேல வரக்கூடாது. இப்படி நிறைய தண்ணி இவ்வளவுதான் செலவு பண்ணணும் என்றெல்லாம் அந்த இதுல அவங்க நிபந்தனையை கொடுப்பார்கள். அது பின்பற்றா காலி பண்ணு அப்படின்னு. ஆகவே அந்த வாடகை வீட்டிலே நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, ஆனால் சொந்த வீடு நமக்கு உரிமையானது. அதே அந்த வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு நம்ம குடிபெயர்ந்து செல்கின்ற போது நமக்குள்ள நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா எனக்கு சொந்த வீடு, நானு இங்க போனா பர்மனண்டா இங்கேயே இருப்பேன், நான் என்ன வேணா செய்யலாம், எந்த டைம்ல வேணாலும் லைஃப் போலாம், எத்தனை உறவினர்கள் வேண்டாலும் வரலாம் என்று அந்த நிலை. அதுபோல் தான் இந்த உலகம் நமக்கு வாடகை வீடு. நாம் விண்ணகம் நோக்கிய பயணிகள். விண்ணகமே நம்முடைய தாய் நாடு என்பதை உணர்ந்தவர்களாக விண்ணகத்தை நோக்கி பயணம் செல்வோம். அந்த பயணத்துல இறை நம்பிக்கையை ஒரு கையிலும் தன்னம்பிக்கையை மற்றொரு கையிலும் பிடித்துக் கொண்டு பயணம் செல்கின்ற போது நம்முடைய பயணம் விண்ணகம் நோக்கி இருக்கக்கூடிய பயணத்துல இறைவனை நாம் சென்றடைய முடியும். நம்மை பார்த்து இறைவன் சொல்வார், வாருங்கள் என் தந்தையின் ஆசை பெற்றோரை, உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ள அரசு உங்களுக்கு உரிமையாக்குக என்று. அந்த விதத்துல அத்தகைய பேட்டினை பெற இறைவனை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய இந்த திருமுறையானது செந்தில்குமார், சிவகாமி ஸ்ரீதர், அபிநயாவுக்கு நல்ல உடல் நலம் வேண்டியும் அதே போலவே மாதாவுக்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திரு வின்சென்ட் பிரேமலதா, ரூபன் ராய், சந்துரு, ருத்ரா பிரபாவதி, ரூத் பிரபாவதி, நீச்சு ஆண்டோ இவருடைய குடும்ப கருத்துப்படி மாதாவிற்கு நன்றியாகவும், ரகு சபியா, ஆல்ஜோ ஆல்பா இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களை நினைத்து ஜெபிப்போம். இப்போது நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறோம். பரிசுத்த
இறை மக்களின் மன்றாட்டுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையும் தாயுமாக இருக்கின்றார். அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். கடவுளின் நம்பிக்கை தரும் வாக்குறுதியாக திகழும் திருச்சபை கோபுரம் மரம் போல் தளர்விட்டு தலைத்து மேலோங்கிய இறை நம்பிக்கையால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது ஒளியில் மீண்டும் ஆயர்கள், குருக்கள், இருபால துறவியர்கள் மற்றும் பொதுநலையினர் தாம் தேர்ந்து கொண்ட அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வரம் வேண்டி இறைவா மன்றாடுகிறோம். பிறரின் சுமைகளில் துன்பங்களில் கலந்து கொண்டு இறைவா துன்பத்தில் பங்கேற்று சீமானை போன்ற நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிறருடன் அவரவர் தேவைக்கேற்ப எங்கள் உடைமைகளையும் உணர்வுகளையும் வாழ்தல் தரும் வார்த்தைகளையும் பதிந்து வாழக்கூடிய நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நல்ல பெற்றோர்களாக நாங்கள் வாழ்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்து அருள் வாழ்விலும் எங்கள் குழந்தைகள் வளர்ந்திட உமது அருள்வரங்களை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். புகழிடத்தில் உற்சாக இறைவன் புதிய கல்வியாண்டில் பள்ளி கல்வி முடித்து கல்லூரிகளுக்கும் உயர் படிப்புக்கும் செல்வ விருப்பும் என் இளையோர் அனைவரையும் பாடம் சமைத்திருக்கிறோம். அவரவர் விருப்பத்திற்கும் திறமைகளுக்கும் வசதிகளுக்கும் ஏற்பாடுகளை தேர்வு செய்து சிறப்புடன் வெற்றி பெற்று இயேசுவின் சாட்சிகளாய் வேண்டிய மனுவை கூறியபடி இறைவா மன்றாடுகிறோம். என்னை படைத்தாலும் என் இறைவா, அனைத்தையும் சுற்றி வளைத்து அபகரித்துக் கொள்ளும் சுயநலத்தை கலந்து மென்மையான மனதுடன் படைப்பு அனைத்தையும் பேணி காக்கும் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கி நீர் படைத்த இயற்கையோடு ஒன்றித்து வாழ அருள் புரிய இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நீங்கள் அன்பு தெய்வமே இறைவா, ஏதோ முழு நம்பிக்கையோடு நாங்கள் அனைத்து மன்றாட்டுகளை உங்களிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய தெய்வனாக இருப்பதனால நீரே எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து இறை அருளையும் ஆசிரியரையும் புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இயேசுவின் இறைவாமை பெற்ற நாமம் சபத்தை பெற்றுக்கொள்வோம். என்னையும் காலத்தில் படைத்தேன் வாழ்விலை பரிசா வழங்கிய வல்லரே
அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய என்னுடைய இந்த காலை பணியானது எல்லாம் தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செய்யுங்கள். மாட்சிமை மிகுந்த இறைவா, மக்கள் தரோப்புகளுக்கும் இந்த அசரச காணிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கு உணவாக்கவும் எங்களை புதுப்பிக்கும் அருளையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் எங்கும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பெரியவரானதை என்று உலகில்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தையும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர்களிடம் வந்து உணவகத்திற்கு அருள்களை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர்களை தோடு சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்ய முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் பிறக்கமும் ஊக்கமாக நீரே வளர்க்கிறீர். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை புதுப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக.
அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். ஏனைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய சிறந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் நன்றாகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்ததும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தவர்கள். தாயும் தந்தையுமான இறைவன் இந்த படைப்பிடத்தை சுமந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் நீங்கள் நினைவு கொண்டவர்களுக்கு தேவையான அருள்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விண்ணாங்கள் நோக்கிய பயணிகள் என்பதனை உணர்ந்து நாங்கள் அதற்கேற்றாற்போல் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள்தான். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகள், இறந்த என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் நினையாத மக்களையும் உத்திரிக்கும் நிலையில் இருக்கின்ற மக்களையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற மக்களையும் உமது திருமுக ஒளியினுள் நிறைவேற்ற நீங்கள் அனைவர் மீது நெருக்கமாய் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரும். இறைவனின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்களும் கோத்தவாய் இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கும் பரவாயில்ல உண்மை இவர் வழியாக இவரோடு இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசை உடைய மனதை இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்து வந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிட நல்வன்மை கொண்டாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதற்கு மனிதரே, இன்னல் பாவங்களையும் பலவீனங்களையும் முதலுறையின் உயிர் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்து கற்றுக்கொள்ளும்படியா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு இவர்களின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறி விருந்துக்கு இழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்முடைய காத்திருக்கிறோம். ஆமென்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உறவாக வந்தார் என்ற பெரிதார பாடும் ஆவேகம் பாடும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விலங்கோடு உனை தேடினேன் ஏங்க நேரங்க நீர நான் எங்கு புலமாடினேன்
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உலகாளும் தெய்வம் உலகாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம் நன்றி கோரி வந்தாடுவோம். ஆண்டவரை நாங்கள் கொண்ட திருமணம் நம்பிக்கையாளர் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அது போல மருத்துவரையிலும் ஒற்றுமையது விளைவிப்பதாக நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இன்று வாழும் எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ் சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். Glory
நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே